Hi students, welcome to Mail Academy. CBSE 10th standard exam next yearலேருந்து 2 தடவை கண்டக்ட் பண்ண போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பற்றின கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ 2026 இருந்து CBSE 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2 தடவை நடத்த போகிறாங்க. ஃபெப்ரவரியில் ஒரு செஷனும் மே மந்த் ஒரு செஷனும் வரப்போகுது. இது நெக்ஸ்ட் இயருங்கிறனால கன்ஃபியூஸ் ஆகானா இது வந்து கரண்ட் அகாடமிக் இயரில் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அப்ளிகபிள் தான். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் 10th எக்ஸாம் வந்து ஃபெப்ரவரியில் ஃபஸ்ட் செஷன் நடக்கும், அது எல்லோரும் எழுதலாம். ஸோ செகண்ட் செஷன் மேலே வரது யாரெல்லாம் எழுதலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப் டு 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ மேத்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் மேலே பண்ணலாம். அல்லது நான் 1 or 2 சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கான செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து மேலே கொடுத்து கிளியர் பண்ணிட்டாலும் கரண்ட் அகாடமிக் இயர்லேயே உங்கள் வந்து 11th போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ 3 சப்ஜெக்ட் மோர் தென் 2 சப்ஜெக்ட்ஸ் 3 சப்ஜெக்டில் அது மேலே ஃபெயில் ஆகிட்டோன்னா என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு இயர் ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஃபெப்ரவரியில் நீங்கள் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இயர் 2027 ஃபெப்ரவரியில் ஃபஸ்ட் செஷன் வந்து நீங்கள் அட்டெம்ப்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபெப்ரவரியில் எழுதுகிற எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ஏப்ரலில் கொடுப்பாங்க. அது டிஜிலாக்கரில் தான் வரும். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் கையில் கிடைக்காது. ஆனால் அதை ப்ரொவிஷனல் ரிசல்ட்டாக வச்சுட்டு நீங்கள் அட்மிஷன்ஸ் 11th அட்மிஷன்ஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்லாம் எப்போ கொடுப்பாங்கன்னா செகண்ட் செஷன் மே மந்த் எழுதுகிற எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ஜூனில் வரும். அந்த ஜூன் ரிசல்ட் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மார்க் ஷீட்லாம் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அஃபிஷியலாக நீங்கள் வந்து அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்கான ஸ்கோப்பாக தான் பார்க்கணும் தவிர அடிஷ்னல் பேர்டன் பசங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிலாம் போட்டு குழப்பிக்க அவசியமே இல்லை. ஏன்னா எப்போதுமே ஃபெப் எண்டு அல்லது மார்ச்சில் தான் உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் 10th வரும். அதே டைமில் தான் இதுவும் வரப்போகுது. ஸோ இது ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் பார்க்கணும். இது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான். ஏன்னா உங்களுக்கு ஜேஇ பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஒரு செஷனும் ஏப்ரலில் ஒரு செஷனும் சிமிலர் பேட்டர்ன் கொண்டு வராங்க. ஏன்னா வந்து கொஷின்ஸ் கூட வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி 8th மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ வெல்கம் திங். என்னை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்குறத விட சின்ன வயசுலேருந்தே பசங்க வந்து ஒரு ஆப்டிடியூடோட நல்லா வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற பழக்கத்தோடு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்கிறது என்னோடய கருத்து. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கொஷினை என்டர் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அல்லது உங்கள் ஸ்கூல்லே பேசலாம். ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பற்றின கிளாரிட்டி எல்லாருக்கும் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சிபிஎஸ்சியோட பேசி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சைட்லேருந்து இன்ஸ்டியூட் சைட்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். கவலைப்படாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பாசிட்டிவாக பண்ணுங்கள். இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.